குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் இயர் என்னோட லப்பர் அப்படிங்கிற டிமாண்டி காலனி 2 இதுக்கெல்லாம் பாடல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த வருடம் ஆரம்பம் நகைச்சுவை உலகின் சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் படத்தில் நான் ஒரு 2 பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய நன்றி. இதில் உருட்டுறான் தேவக்கொட்டவள்ளி அது அந்த பாட்டு இன்னும் ப்ளே பண்ணல. அந்த 2 பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த இசையமைப்பாளர் சித்தார்த்துக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஜி. அப்புறம் இயக்குனர் ராஜகோபால் சாரை பற்றி சொல்லணும். ஒரு டைம் சொன்னாருன்னா அந்த டைமில் அங்கே இருப்பார். அதுக்காகவே நாங்கள் அவர் 11 மணி சொல்லிட்டா மேக்ஸிமம் ஒரு 10:30 நாங்கள் போயிடுவோம். அவ்வளோ சின்சியராக அந்த டைமை கீப்பப் பண்ணுற ஒரு டைரக்டர். ரொம்ப சின்சியராக இருப்பார். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோனை பார்த்தா முதல் காலை வணக்கம் அவரோட பழக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அனுப்பிச்சிட்ருக்காரு. அது ஒரு ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட பயணிச்சதில் ரொம்ப நன்றி. அப்புறம் கவுண்டமணி சார் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அவரோட ரசிகன் சொல்கிறத விட எனக்கு விவரமே தெரியாமல் ஒருத்தரை பிடிக்கும் தெரியுமா. அப்படி பிடிச்ச நபர்களில் கவுண்டமணி சாரும் ஒருத்தர். அவருக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் நான் சோகமாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைச்சாலோ அவருடைய வீடியோக்கள் தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள். எனக்கு என் கூட நடித்த எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். இது வாழ்ந்துட்டு இருக்காரோ காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடியை நம்ம மறக்கவே முடியாது. அவரோட நான் 90லிருந்து உதவி இயக்குனராக 95க்கு அப்புறம் இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சாரை சொல்லுவாங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் கவுண்டமணி சார் நேரம் தவறாமையில் நம்பர் 1. எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க, எப்போ எடுப்பீங்களா கேட்பாரு. இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வாங்கினா வருவார். 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த டெடிகேஷன் அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, டாடா பிர்லான்னு நான் ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு இன்டர்வியூ சீனில் மரத்தில் தொங்கணும். கார் அப்செட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட தலைக்கோணத்தில் ஷூட்டிங்கு. ஒரு 150 அடி உயரத்தில் டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாருமே. கேட்காம புடிவாரமாக தொங்கி அந்த சீனை நடிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம். விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அந்த வாய்ப்பு அளித்த வணக்கம். Firstly, congratulations to Cine Crafts Production House, Ravi Raj sir and Kovai Lakshmi Rajan sir. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், படம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தட் டூ வித் சம்மன் லைக் கவுண்டமணி சார். எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோனு கால் ராஜன் சார் கூப்பிடும்போதே நான் ஸ்டோரி கேட்கல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணேன். Also sir, Bhagiraj sir, Rajan sir, thank you so much for gracing this occasion and I will all see you மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம். Thank you very much. எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களும் ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருப்போம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தியேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்போ
அப்போ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படம்டா போலமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா, கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமானது இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசுகிற பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது. ஒரு 50 பாட்டு பண்ணலாம் உங்களுக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி. இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ அப்படி எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்து கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். கவுண்டமணி அவர்களே, அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே, 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி சிநேகன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்களெல்லாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி சிநேகன் சொன்னதை போலே படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த ப்ரொடியூசரும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாத படப்பிடிப்புக்கு நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்ப பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதை பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ரப்பர் பந்துன்னு ஒரு பேர் சொன்னேன், டாடா, குட் நைட், நிறைய